அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி மாத ராசி பலன்கள் 15/3/2025 சனிக்கிழமையில் மாதம் பிறந்திருக்கின்றது. பஞ்சமாதிபதி நாளிலே கன்னிராசியை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 7ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். அங்கே புதன், சுக்கிரன், சூரியன், ராகு என்று 5 கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து இந்த பங்குனி 15 தேதிக்கு பிறகு சனி பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பு என்பது இங்கே 7 கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது 12 ராசிகளிலே ராசியில் பிறந்த நேர்களுக்கு, லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதும் 4-7 குடையவரும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்து பரிவர்த்தனை என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு 9ஆம் இடமும் 7ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது இங்கே மறைமுகமாக கேந்திரமும் திரிகோணமும் பலம் பெற்று இருக்கின்ற அற்புதமான யோக நிலைகளிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த ராசி பலன் என்பது பங்குனி மாதங்களிலே கடந்த மாதத்தை விட மீண்டும் உங்களுடைய 6 குடையவரும் பஞ்சமாதிபதியும் 7ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு அமைப்பு. இங்கே இதனால் வரையில் கல்யாண சுபவிசேஷங்கள் நடத்தாத நேர்களுக்கும் பஞ்சமாதிபதி பலம் பெற்று திரிகோணாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது என்பதும், ராசிநாதனுடைய புதன் 1-10 குடையவரும் அங்கே பலம் பெற்று சுக்கிர பகவான் பாக்கியாதிபதி 2-9 குடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இங்கே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று நீச்சமாக இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்திலே சுக்கிரனும் புதனும் இருந்து கொண்டிருக்கின்ற நிலைகளிலே பஞ்சமாதிபதி கூடுகின்றதும், புதன் சனி சுக்கிரன் என்று கூடுகின்றதும், விரையாதிபதி இருக்கின்ற பொழுதும் சுப விசேஷங்கள் நடத்தாமல் இருந்தாலும் நடத்தக்கூடிய ஒரு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றத்தை 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும், கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பங்குனி மாதமாக இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயம், வீரியம், தைரியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு, தொழில்களிலே விறுவிறுப்பு வேகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், சகோதரகாரகன் ராசியை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கோபங்கள், வேகங்கள், சகோதரனால் தேவையில்லாத ஒரு சில விரைய செலவுகளும் வந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு. அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது கூட்டு தொழிலிலே சகோதரன் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கும். செவ்வாயின் பார்வை ராசியை பார்க்கின்றது. வேகம் அதிகமாக இருக்கக்கூடியதும், கோபங்கள் ஒரு சிலருக்கு வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ராசிநாதன் பலமாக கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்றது. தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம். பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெற்று சனி பகவான் இங்கே 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கல்யாணங்கள், பொதுமக்களின் தொடர்புகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் ராசியிலே விழுகின்றது. முயற்சி ஸ்தானங்கள் பலமாக கொடுக்கின்றது. சகோதரின் அன்பு, ஆதரவுகள், பஞ்சமாதிபதி குழந்தைகளால் நல்லதொரு அனுகூலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு குருவின் அனுகிரகத்தால் கொடுக்கின்றது. இங்கே 9ஆம் இடமும் 7ஆம் இடமும் பரிவர்த்தனை